ஒரு காலமும் நடக்க விட மாட்டேன் ஸ்ரேயா. நான் இருக்கிறவரை, இந்த நாக மோகினி இருக்கிறவரை உன்னால நாக லோக பக்கமே கால் எடுத்து வைக்க முடியாது. அதையும் பாப்போம் அவந்திகா. ஏன் எனக்கு இந்த மாதிரி கனவு வருது? நாகலோக வாழ்க்கை வேணாம் தானே நான் மனுஷியா மாறினேன். அப்புறம் ஏன் இப்படி கனவு வருது? எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுனா அது நடக்க போகுது. என் குழந்தை ஒரு நாகினியா என்னைக்குமே வளரக்கூடாது. என் குழந்தை பிறக்கும் போதே ஒரு மனுஷியா பிறக்கணும். அதுக்கு நான் இப்ப சிவன் கோயிலுக்கு போகணும். அது மட்டும் நடக்காத பிரீக்ஷா. நீ ஒரு மனுஷனையே காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன் நாகினி சக்தியை இழந்துட்ட. ஆனா இப்ப அந்த மனுஷன் உன் புருஷன் இல்ல இப்போ. அதனால உனக்கு திரும்ப உன் நாகினி சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உன் உடம்புல ஓடுறது ஒரு இச்சாதாரி நாகினி ரத்தம். உன் ரத்தத்தினா கலந்த உன் குழந்தை ஒரு இச்சாதாரி நாகினியா தான் பிறப்பா. நீயும் உன் குழந்தையும் சேர்ந்துதான் நாகலோகத்தையே காப்பாத்த போறீங்க. சொல்லு, யார் நீ? உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா. பிரியா, நான் தான் ராகுல். என்ன மறந்துட்டியா? உன்னோட காதலன் நான் தான். போய் சொல்லாத. நீ யாருன்னு உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா. ஒரு காதலிக்கு அவரோட காதலன் யாருன்னு தெரியும். என்னோட ராஜ் நீ இல்ல. யார் நீ? என்ன, நான் ஒரு மனுஷன் நினைச்சியா? நான் ஒரு இச்சாதாரி நாகம். என்னோட ராஜ் 2வது ஜென்மமா அந்த ராகுலா பிறந்திருக்கான். ஆனா நீ ராகுல் இல்ல. நீ யாருன்னு சொல்லு. உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா. ராஜ் 2வது ஜென்மமா பூமியில பிறந்திருக்கான். அப்படின்னா சரி, நீயே உன்னோட உண்மையான உருவத்துக்கு வந்துட்ட. நான் ஏன் என்னோட உருவத்தை மறைக்கணும்? எனக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. அப்படின்னா நீ ஒரு சூனியக்காரியா? ஆமா, நான் ஒரு சூனியக்காரி. நாகமணியை கைப்பற்றதற்காக வந்திருக்கேன் அரசி. நீ நினைக்கிறது நடக்காத அரசி. நாகமணியை கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல. உனக்கு இன்னும் காலங்கள் கிடக்கு. திருந்திரு, இல்லன்னா நீயும் சாகதான் போற. உன்கிட்ட இந்த அறிவுறுத்தலை கேட்கறதுக்காக நான் வரல. உன்கிட்ட நாகசக்தி இருக்காதுன்னு நினைச்சு உன்னை கொல்றதுக்கு வந்தேன். ஆனா நீ நாகசக்தி உன்கிட்ட தான் இருக்கு. இப்ப கொல்லலனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை கொல்ல வருவேன். நீ நினைக்கிறது நிறைவேறாது அரசி. உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் நாகக்கண்ணி வாராங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களால யாராலையும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் உங்க நல்வழிக்கு திரும்பிடுங்க, இல்லன்னா அவங்க உங்களை கொல்ல வேண்டிய நேரம் வரும். நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். அப்பா தேடுவாங்க. நான் கண்ட கனவுக்கு என்ன அர்த்தம் சிவபெருமானே? ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்க? நான் இனி வாழ்க்கை வேண்டாம் தானே நான் மனுஷியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட புருஷனையும் நான் இழந்துட்டேன். இப்ப என் வயிற்றுல வளர்ற குழந்தையும் ஒரு மனுஷியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க நினைக்கிறத பார்த்தா என் குழந்தையும் ஒரு நாகினியா மாற்ற போறீங்கன்னு நினைக்கிறேன். போதும் சிவபெருமானே, நாகினி வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு நான் அனுபவிச்சுட்டேன். ஆனா என் குழந்தை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாகலோகத்தை காப்பாத்துறதுக்காக நாகராணி பிரகதி இருக்காங்க. நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு அப்ரீக்ஷா. ஒரு இச்சாதாரி நாகினியோட கடமை அவன் நாகலோகத்தையும் நாகமணியும் காப்பாத்துறது. ஆனா நீ அதுல இருந்து பின்வாங்கிக்கிட்டு இருக்க அப்ரீக்ஷா. உன்னோட புருஷனும் இப்ப உயிரோட இல்ல. உன்னை நிறைய எதிரிகள் தாக்க வருவாங்க. அதனால உனக்கு நான் கண்டிப்பா நாகினி சக்தி தருவேன். ஆனா என் குழந்தை ஒரு இச்சாதாரி நாகினியா பிறக்க கூடாது. அவளுக்கு கொடுக்க வேண்டிய சக்தியும் சேர்த்து எனக்கு தாங்க. என் பிறக்க போற குழந்தை ஒரு மனுஷியா மட்டும்தான் பிறக்கணும். அவன் இச்சாதாரி நாகினி நான் என்னன்னு கூட அவளுக்கு தெரியக்கூடாது. நீ என்னதான் நாகினி வாழ்க்கையை துறந்தாலும் உனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. உன் குழந்தைய அழிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு கண்டிப்பா நாகினி சக்தி தேவை. நான் இப்போ உனக்கு நாகினி சக்தி வழங்க போறேன். உன்னோட குழந்தைக்கு நாகினி சக்தி தர்றதுன்னு தரக்கூடாதுன்னு பிரகதி கையில இருக்கு. நாகராணிட்ட நீ கேட்டுக்கோ. ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத பிரேக்ஷா. உன் உடம்புல ஓடுறது ஒரு இச்சாதாரி நாகினியோட ரத்தம். உன்னோட குழந்தை கூட இச்சாதாரி நாகினியா பிறக்கலாம். இந்த நாட்டையும் நாகலோகத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தான். ஐயோ, அப்பா வேற என்ன ரொம்ப நேரமா தேடுறாரு போலயே. வீட்டுல வேற அப்பாவை காணும். என் மகளை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ பிரியா, எங்கம்மா இருக்க? அப்பா, அப்பா,
பிரியா இவ்வளவு நேரம் எங்கம்மா போனேன்? உன்னை நான் எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? அப்பாட்ட எங்கனாலும் சொல்லிட்டு போமா. அப்பா இங்கதான் பக்கத்துல இருந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் தேடுனீங்களா என்ன? ஆமாமா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இனி எங்க போனாலும் அப்பாட்ட சொல்லிட்டு போமா. சரிப்பா, இனி எங்க போனாலும் சொல்லிட்டு போறேன். நீங்க சாப்பிடுங்கப்பா, நேரம் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன். என் பொண்ணு அப்பாவியா போறாளே, அவட்ட நான் எப்படி சொல்லுவேன் நான் அவளை மோகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி? அம்மா அம்மா. மோகன் வந்துட்டியா? இவ்வளோ நேரம் எங்க போன? பிரியா வந்தாலே பாத்தியா? பிரியாட்ட பேசுனியா? ஆமாம்மா, பிரியா வந்ததும் கால் பண்ணா, ஃபோனில் பேசிட்டேன். என்னடா ஃபோன்லாம் பேசுறீங்க? ஏதாவது லவ் கிவ் பண்றீங்களா? அம்மாட்ட மறைக்கிறியே. என்னம்மா பேசுகிற? பிரியா நல்லா படித்த பொண்ணு, நீ இப்படி சொல்கிற? ஏண்டா மாமன் பொண்ணு தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பேசிட்டேன் உங்க மாமன்ட்ட, நீ அவளை கல்யாணம் பண்ணணும். என்னம்மா பேசுகிறீங்க? பிரியா படித்த பொண்ணு, நீங்கள் யார்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கீங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? டேய், நீ பிரியா கல்யாணம் பண்ணா மாமா வீடு நம்மளுக்கு தான். மாமா ஒத்தையில தானே இருக்காங்க, மாமா நம்ம கூட வச்சுக்கலாம். சரியா? மாமாட்ட பேசிட்டேன், மாமா பிரியாட்ட கேட்குறேன்னாங்க, உடனே கல்யாணம் வச்சிடலாம். அப்படின்னா சரிம்மா, நானும் பிரியாவை லவ் பண்ணுறேன். அப்படின்னா சரி, உங்க மாமாட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ யார் கேட்டாலும் படிக்கிறேன்னு சொல்லாத. நீனும் +2 வரை படிச்சிருக்க, உங்க அப்பனும் அதை தான் சொல்றாரு, நீனும் அப்படிதான் சொல்ற. சரிம்மா. பிரியா, நீ எனக்கு தாண்டி. நீ நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன். உனக்கும் எனக்கும் இடையில யாரும் வர முடியாது. இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறா? இதோ வாரேன். அத்தை, மாமா, நீங்களா? உள்ள வாங்க. அத்தை, மாமா, ஏதாவது பிரச்சனையா? இந்த டைம்ல வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என் பையன் பிரதாப் வரை இறந்துட்டான். உன்னையும் தனியாக விடுறதுக்கு எங்களுக்கு தோணலை, அதான் உன்னைய கூட்டிட்டு போகலான்னு வந்தோம். இனி நீ எங்க கூட வந்துருமா, நாங்கள் உன்னைய பார்த்துக்கிறோம். ஆமாமா, நீ எங்க கூட வந்து, ஆனா இப்ப வேணாம். நைட் டைம்ல கர்ப்பமா இருக்கிறவங்க வெளியே வரக்கூடாது. அதனால காலையில போகுமா, நாங்க இங்க தங்குறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. உங்க பையன் பிரதாப் இறந்த உடனே நீங்க என்னைய கவனிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னைய கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படிமா நாங்கள் உன்னைய தனியாக விடுவோம்? என் பையன் இறந்த இடத்துல வச்சு உன்னையும் என் பேரனையும் தானமா பார்க்கணும். உன் வயிற்றுல வளர்ற குழந்தை எங்கள் வீட்டு வாரிசுமா, அதை பார்க்க வேண்டியது எங்கள் கடமை. சரித்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க தானே இருக்கீங்க? உங்க 2 பேருக்கு சமைக்க போறேன். வேண்டாமா, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். நீ இந்த ரூம்ல படு, நாங்கள் உள்ள இருக்கிற ரூம்ல போய் படுக்கிறோம். சரித்த, மாமா நீங்களும் போங்க, உள்ள இன்னொரு ரூம் இருக்கு. சரிம்மா, போகிறோம் நாங்கள். ஏங்க, நீங்கள் கட்டில படுங்க, நான் கீழே படுக்கேன். சரி, நான் கட்டில படுக்க, நீ கீழே படு. அப்ரிக்ஷா, உன்னை பாசத்துல வந்து கூப்பிடுறேன்னு நினைச்சியா? உன்னையும் வயிற்றுல வளர்ற குழந்தையும் அங்க கூட்டிட்டு போய் இவங்க 2 பேரும் கதையை முடிக்கிறதுக்கு தாண்டி வந்திருக்கேன். இந்த யமுனா என்னைக்குமே பாசத்தால தான் மயக்குவா.